அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ப்ளஸ் வந்து சில ஸ்டாக்ஸோட நியூஸ்மே வந்து என்ன பண்ணியிருக்கேன், கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அமௌண்ட் வந்து யூடியூபோ இல்லை டெலகிராமோ எந்த விதமான இன்ஸ்டாகிராம் எந்த விதமான மீடியம் மூலிமா நான் வந்து அமௌண்ட் யாருக்கிட்டையுமே வந்து வாங்குறது கிடையாது. யாருக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு ஏமாறாதீங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் யாரெல்லாம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் மூலிமா போடுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக என்ன பண்ணுங்கள், கோத்ரூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நம்ம வந்துட்டு ஸோ இண்டோ கல்ஃப் கிராப் சயின்ஸ் ஐபிஓ வந்துட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிருக்கு 26/6/2025. ஸோ ஃபஸ்ட் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் வந்துட்டு 0.71 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம் ஹெச்வி ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட். ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ 1.97 டைம்ஸ் வந்து ரீட்டைல் கேட்டகரி வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து செகண்ட் டே இன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருக்கு. 0.69 டைம்ஸ் வரைக்கும் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் கேட்டகரி எல்லாமே என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் என்ஷோர் பண்ணிக்கோங்க எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணி நடந்திருக்கு. ஸோ நம்முடைய சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரீட்டைல் கேட்டகரினால நான் ஜஸ்ட் ரீட்டைல் கேட்டகரி மட்டும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சிவில் ப்ராஜெக்ட் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோசிங் டேட். இன்றைக்கி வந்து இந்த ஐபிஓ வந்து என்ன பண்ணி தேர்ட் டே அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 53 மடங்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீட்டைல் கேட்டகரியில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது வந்து என்ன 80 மடங்கு 80.97 கிட்டத்தட்ட 81 மடங்கு என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஓவராலாக. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எலன்பெரி இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் லிமிடெட். ஸோ இன்றைக்கி இந்த தேர்ட் டே அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 2.19 ரீட்டைல் கேட்டகரி மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 17.37 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கல்பாட்டரோ லிமிடெட் ஐபிஓ வந்துட்டு இன்றைக்கி தேர்ட் டே அன்னைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1.43 டைம்ஸ் வந்துட்டு ரீட்டைல் கேட்டகரியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 2.31 டைம்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. ஸோ ரிமைனிங் கேட்டகரி QIB, SNI, BNI, ஓவரால் NI கேட்டகரி எல்லாமே நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணியிருக்கின்றதை ஜஸ்ட் என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு பீகார் ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து என்னென்னா நியூக்ளியர் எனர்ஜி மிஷன்ஸ், நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து என்னென்னா பீகாரில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் 2025-26 என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேட்டை நான் மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருந்தேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வந்துட்டு F&O எக்ஸ்பைரி செஷன் ஃபார் மந்த்லி எக்ஸ்பைரி செஷன் வந்துட்டு முடிஞ்சிருது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் வந்து முடிஞ்சிருது. இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் 9 மந்த் ஹை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வந்து என்னன்னா லாஸ்ட் அக்டோபர்லேருந்து டவுன்ஃபால் வந்து கொடுத்த நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட நியர்பை வரைக்கும் இப்போ நான் 25,500 அந்த ரேஞ்ச் என்ன பண்ணியிருக்கு, கிராஸ் பண்ணியிருக்கு. 9 மந்த் ஹை வந்து என்னன்னா நிஃப்டி 50 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. VIX ஓகேங்களா, இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த் லோ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருந்த சீஸ்ஃபயர் அது வந்து நடந்தது. அதில் வந்து நிறைய டென்ஷன் இருந்ததுனால இப்போ அந்த டென்ஷன்லாம் வந்து ரிலீஃப் ஆகிட்டு அந்த போர் நேரத்தில் நடந்ததுனால இப்போ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இப்படி அப்படியே கண்டினியூ ஆகுன்றது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. பொறுத்திருந்து நம்ம என்ன பண்ணணும் பார்ப்போம். உங்கள் வியூவை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். The shares of பாரதி ஏர்டெல். ஓகேங்களா? ஸோ இது பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேல வந்து பார்த்தீங்கன்னா 2% வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, ஐயில் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட ரெக்கார்டு ஐயே வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 2000 ரூபாய் வந்து என்ன பண்ணியிருக்கு, கிராஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி வந்து க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 செஷன் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதனால் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா நிறைய புக்ரேஜ் வந்துட்டு ஆக்சஸ் நிறைய ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷனில் என்ன பண்ணியிருந்தாங்க, கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இந்த டேட்டாவை மணி கண்ட்ரோல்லேருந்து நான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 5th ஸ்டேட் செஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரேலி ஆகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வேல்யூ வந்துட்டு வந்து என்ன பண்ணியிருக்கு, வீக்கர் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்குடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா செயில், வேதாந்தா, டாடா ஸ்டீல் அகெயின் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ரேலி ஆயிருக்கு. ஸோ மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள், எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்ன்றதை ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்துஸ்தான் காப்பர் வேதாந்தா ஷேர் ஜம்ப்ஸ் until 5% up to 5% soaring copper prices globally. ஓகேங்களா, ஸோ குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்துட்டு காப்பரோட ப்ரைஸஸ் வந்து என்ன பண்ணிருக்கு, இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பரும் வேதாந்தோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% வரைக்கும் இன்றைக்கி இன்ட்ராடேல ஏறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிரைசர் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து என்னன்னா நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ சைஸ் வந்துட்டு 860 கோடி வந்துட்டு இருக்குது. பேனசோனிக் வந்து இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்க, வாஷிங் மிஷின் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் செக்மெண்ட்டில் இருந்துட்டு வெளில போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டல் வந்திருந்தது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ஃபுல் வோல்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப் டு 5% வரைக்கும் என்ன பண்ணியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் அவங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இயர் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 26% வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத அப்ரூவ் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து என்டிடிவிலேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். சைனா ஹஸ் ஷார்ப்ட் ஷிப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்பெஷாலிட்டி ஃபர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மாதமாக சைனா என்ன பண்ணியிருக்கு, இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணுற இந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் என்ன இருக்குது, அது எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்குது அப்படின்றத உங்கள் வியூவில் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர்ஸ் ஆஃப் மிட் கேப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, ஸோ அவருடைய ஒரு ஷேர்ஸ், அதோடைய கோஃபேர் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, டவுன்ஃபுல் ஆகிருக்கு. பிளாக் டீல் வந்து எதனால் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டீல் ஒன்று நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 183 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு, கை மாறி இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பிளாக் டீல். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வீடியோ வந்து என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கிற பர்சன்ஸ் வந்து யாராவது ஸ்டாக் மார்க்கெட் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வீடியோஸை சஜஸ்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி நண்பர்களே.